எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு RM ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அவுட்டோர் ஃபோட்டோஷூட் போகிறீங்க, ஒரு மேரேஜ்க்கு போகிறீங்க, அதாவது மார்னிங் டைமில் அந்த நல்ல நேச்சுரல் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம ஒரு மேக்கப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அது எப்படி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான். அது என்ன நேச்சுரல் லைட்டில் ஒரு மாதிரி, நைட்டு ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா நம்ம வந்து நைட்டு வந்து நீங்கள் போகும்போது இருட்டில் வந்து நம்ம லைட்டிங் நிறையா இருக்கும். வெட்டிங் போகிறீங்க இல்லை எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. அப்போ அந்த லைட்டிங்கில் நம்மளோட மேக்கப் வந்து வேறு மாதிரி தெரியும். ஆனால் நேச்சுரல் லைட்டில் நம்மளோட மேக்கப் வந்து நேச்சுரலாக இருந்தால் தான் அழகாக தெரியும். நீங்கள் வந்து நிறையா போட்டு மேக்கப் லேயர் பண்ணி ஒரு மாதிரி திட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இவங்க இன்னமும் பூசிட்டு வந்திருக்காங்கப்பா, மூஞ்சியில் தான் ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். நேச்சுரல், அதாவது சன்லைட்டில் நம்மளோட மேக்கப் பார்த்தா சூப்பராக தெரிகிற மாதிரியோ அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் இந்த மேக்கப் வந்து சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் தான் நான் வந்து பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரொம்ப வந்து பேசி மொக்க போடாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேஸை. வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த மாதிரி மேக்கப் நேச்சுரலாக நீங்கள் வந்து மார்னிங் டைமில் மேக்கப் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. அப்போ தான் வந்து நீட்டாக உங்களோட மேக்கப் வந்து வரும். அது மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். இங்கே இருக்கிற அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகினாவே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கின். அதனால் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிப்ஸையும் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிப்ஸுக்கு வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு அடுத்தது டைரெக்டாக நம்ம வந்து நீங்கள் வந்து ப்ரைமர் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரைமர் போடலை. ஏன்னா உண்மை சொல்லிட்டா, ஏன்னா என்னோடய ப்ரைமர் வந்து நான் தொலைவி பார்த்தேன், என்னோடய ப்ரைமரை காணோம், அதனால் நான் யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து ப்ரைமர் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் ப்ரைமர் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து கன்சீல் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரொம்ப வந்து பிளாக் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர், அந்த மாதிரி க்ரீன் கரெக்டர், இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கன்சீல் பண்ணுறோம். எனக்கு வந்து எந்த டார்க் ஸ்பாட்ஸுமே என்னோடய ஃபேஸில் கிடையாது. இங்கே வந்து டார்க் சர்க்கிள் மட்டும் லைட்டாக இருக்குது, அங்கே வந்து நான் கன்சீல் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் இந்த பக்கம் கண்ணாடி இருக்குது, நான் இங்கே பார்த்து பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பக்கம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நான் பண்ண போகிற மேக்கப்பில் ப்ரஷ்ஷு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லாமே என் கையாலேயே பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம ஐ ஷேடோலேருந்து எல்லாமே என் கையிலே பண்ண போகிறேன். ஏன்னா ப்ரஷ்ஷை வந்து கழுவாமல் வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து அடிக்கடி வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் தான் என் கையால் தான் நான் வந்து பண்ணிப்பேன். அதனால் நான் அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்னிங் மேக்கப், அதாவது இந்த மாதிரி நேச்சுரல் லைட் மேக்கப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று பொறுமை வேணும், நல்லா பிளெண்ட் பண்ணணும். நான் வந்து பயங்கரமான மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. மேக்கப் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். நம்ம எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கற்றுக்குறோமோ அவ்வளோதான் மேக்கப். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்ச மேக்கப்பை வந்து ரசனையோடு நமக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறோமோ அதுதான் வந்து மேக்கப். நான் வந்து ரொம்ப லைட்டாக வந்து கன்சீலர் போட்டு கன்சீல் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணது வந்து வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது நேச்சுரல் லைட்டில் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். கன்சீல் பண்ணியாச்சு. எனக்கு கண்ணை சுற்றி மட்டும்தான் கருவளையாக இருக்குது, அதனால நான் வந்து கண்ணை சுற்றி மட்டும் கன்சீலர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப லைட்டாக, சுத்தமாக தெரியாத மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் வந்து ஃபவுண்டேஷன் போகிறதில்ல, கண்ணுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுறேன். இது வந்து ஐப்ரோ பென்சில், இது வந்து ப்ரௌன் கலர், இது வந்து மெபிலினோடது. எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து நான் வீட்லேயே வந்து ஷேப் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் ஐப்ரோலாம் எடுக்கிறது இல்லை, ஏன்னா ரொம்ப என்னால் வலி தாங்க முடியறதில்ல. அதனால் நான் இப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஷேப் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து லைன் பண்ணிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப வந்து திக்காக பண்ணக்கூடாது, லைன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இங்கேருந்து ஆரம்பிக்காதீங்க, இங்கேருந்து ஆரம்பிங்க, அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும்.
ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். வளர்கிறேன் வாய் கொளறதில்ல. உங்களுக்கு இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், பண்ணதுனால எவ்வளோ உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணுறேன். அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒயிட் ஷர்ட்டு ப்ளஸ் பிளாக் கலர் வந்து ஸ்கர்ட் வந்து போட்டிருக்கேன். ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி. இது வந்து ஒயிட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சட்டில்டாக இருக்கணும் மேக்கப் வந்து. ஐ ஷேடோ வந்து இன்றைக்கி போட போகிறேன். அதுக்கு பதிலாக நான் வந்து ஐலைனர் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஐ ஷேடோ இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஐ ஷேடோ பேலெட்டு. எங்கிட்ட அதிகமான மேக்கப் திங்ஸ் வந்து கிடையாது. உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து என் மேரேஜுக்கு வாங்கினது அதுவே இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் நான் இப்போ வந்து போடுறேன். இது வந்து எனக்கு எக்ஸ்பீரி ஆகிற வரைக்குமே மூயாது. அதனால் நான் இதவே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். புதுசாக நான் வாங்கி யூஸ் பண்ணல. அதில் வந்து பிளாக் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஐலைனர் போடுற இடத்துல டார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் ப்ரஷ் வச்சு போடாமல் கையிலேயே போடுறேன்னு நினைப்பீங்க. இப்போ வந்து கையில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல டார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரஷ்ஷில் நீங்கள் பிளெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் நீங்கள் வந்து பண்ணாலுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ப்ரஷ் வந்து எனக்கு 2-3 ப்ரஷ் எடுத்து அதை வந்து போட்டு இது பண்ணி அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ வந்து 2 கண்லேயுமே ஈவனாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. வேறு ஃபிங்கரை யூஸ் பண்ணி நான் வந்து கீழே வந்து இது பண்ண போகிறேன். நான் வந்து கீழேயுமே வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காஜல்லாம் போடல. இப்போ வந்து நான் போட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இது வந்து எடுத்து காமிக்கும். இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன். என்ன ஷேட்னா டெசர்ட் பேஜ். இப்போ வந்து நான் கொஞ்சம் டேன் ஆகிட்டேன். அதனால் இது கரெக்டாக எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு தெரில. நான் வந்து டேன் ஆனங்காட்டி எனக்கு ஓரளவுக்கு என்னோடய ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணுது. வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுத்தோன்னே இப்படி டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாதீங்க கையில் அப்ளை பண்ணும்போது. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். அதனால் கொஞ்சம் ப்ராடக்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட கையில் இப்படி வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், தெரியவே கூடாது. அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்படி ஜூமில் வந்து காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நான் எவ்வளோ போடுறேன்ட்டு? ரொம்ப கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் வந்து அதை வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் ஒரு சைட் போட்டுட்டு இன்னொரு சைடு நான் வந்து அப்படியே விட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கையிலே நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை ஆகிடும். எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ஒரு 3 ஃபிங்கர் எடுத்து சும்மா இப்படி பண்ணிங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த பியூட்டி பிளெண்டர் இருக்குல்ல அதில் நீங்கள் பிளெண்ட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் வந்து கம்மியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மேக்கப் வந்து நேச்சுரலாக தெரியும். 2-3 லேயர் வந்து போட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்க்கும். அப்புறம் வந்து நல்லா நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து ஏதோ பயங்கரமாக அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஒரு சைடு என்னோடய ஃபேஸ் முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் எனக்கு லைட் அடிக்கிறதுங்காட்டி இந்த பக்கம் ஏற்கனவே ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்குது. பாருங்கள் டிஃப்ரென்ஸை. நான் இந்த சைடு கரெக்டாக இந்த மூக்குக்கு நேராக போட்டிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக இருக்குது என்னோடய மேக்கப்பு. உங்களுக்கு இன்னும் ஃபோட்டோஸில் நல்லா தெரியும். இந்த சைடு நான் வந்து இன்னும் மேக்கப் போடலை. நான் ஜூமில் காமிக்கிறேன். இந்த சைடு வந்து நான் லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து நான் இன்னும் எதுவுமே போடலை. இந்த சைடு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும்.
மேக்கப் போட்டிருப்பீங்க ஆனால் வந்து அது தெரியாது அந்த மாதிரி. இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ லைட்டாக இருக்குது என்னோடய மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு ஐ ஷேடோலாம் வேண்டானா நீங்கள் அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அப்போல்லாம் வந்து பவுடர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் நான் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் ஸ்கின் மாதிரியே இருக்கும். அவுட்டோரில் சும்மா சூப்பராக இருக்கும் இந்த மேக்கப்பை. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து மஸ்காரா வந்து போட்டுக்கலாம். நான் மஸ்காரா வந்து கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. மொஸ்கோரா அப்படின்னு வந்துடுச்சு, சாரி, மஸ்காரா வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் காண்டர். உங்கள் ஃபேஸ் வந்து எனக்கு வந்து டபுள் சின் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து அவ்வளோவா தெரியல, கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியானங்காட்டி டபுள் சின் தெரில, இல்லைன்னா டபுள் சின் நல்லாவே தெரியும். சட்டிலான மேக்கப் வந்து நீங்கள் வந்து க்ரீம் காண்டோர் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பவுடர் காண்டோர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து சுகர்லேருந்து ஃபேஸ் பேலட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோவா இந்த டபுள் சின்லாம் இருக்குது அப்படின்னா தெரியாது. நான் இதுக்கும் ஒரே ஒரு ஃபிங்கர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுலேயே வந்து வேறு ஏதாவது உங்கள் ஃபிங்கரில் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி கையை. அப்படியே பண்ணி வந்து எல்லா மேக்கப்பும் ஒரே மாதிரி தெரிய போகுது. இந்த இடத்துல இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஃபேஸை வந்து ஒல்லியாக காமிக்கிறதுக்காக இது. இந்த மேக்கப்பில் என்னென்னா நம்ம ஒன்று போட்டிருக்கோம் ஆனால் வந்து போடாத மாதிரி தெரியும். அந்த மாதிரி ரொம்ப வந்து லைட்டாக அங்கங்கே அப்படி இப்படியே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. ஏற்கனவே என்னோடய லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் போட்டிருந்தேன்ல, அதை நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா நான் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி லிப் பாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா வந்து லிப்ஸில் வந்து உங்களோட லிப்ஸ்டிக் வந்து கிளைட் ஆகாது. இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து என்னோடய இப்போ வந்து கரண்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. லாக்மி ஃபாரெவரோட லாக்மி ஃபாரெவர் மேட். அதில் வந்து பிங்க் பீச் அப்படிங்கிற ஒரு கலர். இது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும் இந்த லிப்ஸ்டிக்கு. நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லேயே இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். லிப்ஸ்டிக்குமே உங்களுக்கு ரொம்ப சட்டிலாக தெரியும்னா லைட்டாக போட்டுட்டு உங்கள் கையில் வந்து நல்லா இப்படி ஸ்மச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நேச்சுரலாக உங்கள் லிப்ஸ் வந்து பிங்காக இருக்க மாதிரி தெரியும். நான் இத்தனைக்கும் என் கை மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எந்த பிளெண்டர் ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப மெயின் ஹைலைட்டே எனக்கு லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி ஸ்கின் டோன் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக்கை. ஃபைனலாக வந்து உங்களுக்கு ப்ளஷ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிங்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கவே போடுறனா போட்டுக்கலாம். இல்லது நீங்கள் வந்து ப்ளஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து ப்ளஷ் போட்டுக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லை, நான் போடலை. ஹைலைட்டர் வந்து இந்த மாதிரி மார்னிங் டைமில் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கே வந்து ஹைலைட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதிகமாக. நல்லாவே நீங்கள் வந்து ஹெவியாக மேக்கப் போட்டிருக்க மாதிரி தெரியும். அப்படியும் போடணும் அப்படின்னா ரொம்ப லைட்டாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதை இன்றைக்கி வந்து போடலை. நான் வேணால் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன், சரிங்களா? இதுவும் அதே வந்து அந்த ஃபேஸ் பேலட்டில் இருக்க ஹைலைட்டர். இது வந்து ரொம்ப கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படியே என் கையில் வந்து நான் தேய்ச்சிட்டு இது வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பக்கம் சிக்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வந்து ஒரு மாதிரி பளபளா மின்மினா அந்த மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே, அவ்வளோதான். நான் வந்து ஜஸ்ட் வந்து என்னோடய ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியதான். நான் வந்து இப்போ வந்து நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி என்னோடய மேக்கப் வந்து வந்திருக்கு சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து நிறைய மெமரிஸ்க்காக நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலையும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மேக்கப் பண்ணி ப்ரெசன்டபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பார்க்க நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சரி, நான் என் ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஈவினிங் ஆச்சு, ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நேச்சுரல் லைட்டில் எப்படி இந்த மேக்கப் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு நேச்சுரல் ஸ்கின் டோன் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நல்லா பக்கத்தில் கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு ரொம்ப அங்கங்கே திட்டுதுறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்கப் வந்து எல்லாருமே போடலாம். நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக எந்த மாதிரி பண்ணி போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம்.
அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. நான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், இல்லை வந்து வெளியே ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிறனா கூட இந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த மேக்கப் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சாச்சா பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்.